புற்றுநோய் மற்றும் அரிதான நோய்களுக்கான 36 மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரியில் இருந்து விலக்கு அளித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் நேற்று தொடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி பிப்ரவரி 13ஆம் தேதி வரையும், பின்னர் மார்ச் 10ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரையும் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. புற்றுநோய் மற்றும் அரிதான நோய்களுக்கான 36 மருந்துகளுக்கு அடிப்படை சுங்கவரியிலிருந்து விலக்கு, 37 மருந்துகளுக்கு அடிப்படை சுங்கவரி விலக்கு, கோபால்ட் தயாரிப்பு, LED, துத்தநாகம், லித்தியம் அயன் பேட்டரி, ஸ்கிராப் மற்றும் 12 முக்கிய தாது பொருட்களுக்கு அடிப்படை சுங்கவரியில் இருந்து முழு விலக்கு, 10 ஆண்டுகளுக்கு கப்பல்களை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களுக்கு அடிப்படை சுங்கவரி விலக்கு. மீன் பேஸ்ட்ரி மீதான அடிப்படை சுங்கவரி 30% 5% குறைக்கப்படும். கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதியை மேலும் ஊக்குவிக்கும் திட்டம் அறிவிப்பு. ஈரமான நீல நிற தோலுக்கு அடிப்படை சுங்கவரியிலிருந்து அரசாங்கம் முழுமையாக விலக்கு அளிக்கும். விலை உயரும் பொருட்கள் தொடுதிரை பேனல்களுக்கான அடிப்படை சுங்கவரியை 10% 20% அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.